இப்பவும் சொல்றேன், எனக்கு சீட்டு உனக்கு சீட்டுங்கிற கற்பனை வேற பக்கம் கம்பியை நீட்டு, இது உனக்கான கட்சி கிடையாது. கட்சி யாரை நிறுத்துதோ அது நிறைய நிறுத்தினாலும் நாயை நிறுத்தினாலும் குரலை நிறுத்தினாலும் நான் வேலை செய்யறேன். கொள்கை முடிவு எடுக்கிறாங்க அவன் என் கூட நிற்கிறான். நீ யாருக்கு 1 கோடி 2 கோடி காசு வாங்கி சீட்டு கிடையாது. எவ்வளவு கட்சிக்கு எவ்வளவு கொடுத்தா, கட்சி தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்க கேட்டு சீட் கொடுக்குற கட்சி இது கிடையாது. யாரை நிறுத்தினால் சரியாக இருக்குமோ அதை 1 முறை 2 முறை 100 முறை சிந்திச்சு முடிவெடுக்கிற கட்சி நான் கட்சி. உனக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, காலம் இருக்கு, எந்த கட்சிக்கும் போகலாம். நீ சொல்றத கேட்கறது, நீ சொல்ற வேட்பாளருக்கு சீட்டு கொடுக்குறது, அப்படி ஒரு கட்சி இருந்தாலும் விஷயம் நல்லா நீ செய்ய வேண்டியது அண்ணன் செய்யணும். நான் வந்து தென்சென்னைக்கு பேசிட்டு மண்ணை மாத்தி சென்னைக்கு வரட்டும், வடசென்னைக்கு வரட்டும், அப்புறம் கன்னியாகுமரிக்கு வரட்டும், தூத்துக்குடிக்கு வரட்டும், திருநெல்வேலிக்கு வரட்டும், மதுரைக்கு வரட்டும், கோவைக்கு வரட்டும், காத்துக்கிறது முட்டா போகலாம். சரியாக 26 பொது தேர்தல் 17 மாதம் சரியா 17 மாதம் 6 மாசத்தை விட்டு அது தேர்தல் காலமாயிரும் களமாயிரும். அதை பத்தி சிந்திக்க சரியா 10 மாசம் தான். இந்த 10 மாதத்துல நீ செய்ய வேண்டிய பணி 10 வருஷத்துக்கு செய்யாத. இது ஒரு போர், புரட்சிகர அரசியல் போர்.